ஸோ இதில் ஒட்டக்கேஸ் நிறைய பேர் ப்ரோ டெத் நோட் ரிவ்யூ போடு ப்ரோ அப்படின்னு கேட்டு வச்சிருந்தீங்க. ஸோ அதனால் மட்டும் தான் டெத் நோட ரிவ்யூ போக போகிறோம். மேபி இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா நான் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் போட்டு பார்க்குறேன் இந்த டெத் நோட்டுக்கு. ஸோ டெத் நோட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒன்று பேச வேண்டியதுனா இருக்கு. ஸோ இது போட்ட அப்புறம் தான் எடுக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக டோட்டலாக முடிக்க பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டெத் நோட் தமிழை பார்த்த ஃபேன்ஸ் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஜாப்பனீஸை பார்த்தவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக யாரெல்லாம் டெத் நோட் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சொல்லணுதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ ஒடகர்ஸ் வீடியோக்கு போகலாமா? டெத் நோட் ஆரம்பமே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏய் நான் ஜெயிச்சிட்டேன், என்ன பழி வாங்கிடாத. நான் ஜெயிச்சிட்டேன், என்ன பழி வாங்கிடாத. போய் வேலையை பாரு. எனக்கு விருப்பம் இல்ல. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? ஸோ இதுதான் ரூக் வாய்ஸ். சுத்தத்தில் கேவலமா சுத்தமான கேவலமா அப்படின்னு தெரியல, சொல்லக்கூட மனசு வலிக்குதுடா. இந்த எபிசோட்லயே ஒழுங்கா கொடுத்த கேரக்டர்ஸ் அப்படின்னா சைடு கேரக்டர்ஸ் சொல்லி ஆகணும். சைடு கேரக்டர்ஸ் பொறுத்த வரையுமே இன்னத்தான் வந்து ஜாப்பனீஸ் திங் டப்பாகி இங்கிலீஷ்ல வர சப்டைட்டில் வந்து அந்த அதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னாலுமே இவங்களே சில சைடு கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி வைக்கிறானுங்க. ஸ்டில் அது நல்லா தான் இருக்கு. ஆனா ரூக் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு தலையில வச்சுக்கணும் போல இருக்குது. என்ன ஆளுங்கடா நீங்க? பட் அதுக்கப்புறம் ஈடம் கிரா வாய்ஸ் பார்க்க போனோம்னா உண்மையிலே சொல்ல போனால் கிரா வாய்ஸ் என்ன தான் வந்து பர்ஃபெக்டாக இல்லைனாலுமே 80% நல்லா தான் இருக்கு சொல்லி ஆகணும் கிரா வாய்ஸ். டெத் நோட் மரணத்துக்கெல்லாம் நோட் புக்கா? ஸோ கிராக்கு அனிமே டைம்ஸ் பக்கம் வந்து ஒரு நல்ல டப்பிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு பாராட்டலாம் நம்ம அனிமே டைம்ஸை. ஸோ இன்னத்த அங்கங்கே மட்டும் கிராக்கு லைட்டாக வாய்ஸ் ஒரு மாதிரி இடித்தாலுமே நம்ம நருட்டோல இருந்து ஒன் பீஸ்லேருந்து ஏகப்பட்ட அனிமே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ரைட்டா. ஸோ நம்ம ஒரு அனிமே தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னும் போது அது வந்து பிடிச்சிருக்குது பிடிக்காது ரெண்டு இது. பட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பழக ஆரம்பிச்சிருவோம், அந்த விஷயத்துக்கு சரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது மாதிரி விஷயத்தில் நம்ம அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரா வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறது எப்படி நம்ம ஒட்டிக்கொள்ளும், அது வந்து கெட்டிக்கொள்ளும் தட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது மாதிரி வந்து நம்ம போக போக கிரா வாய்ஸும் பிடிச்சி போயிடும். ஓகேவா? சோ மற்றபடி வந்து வேற எந்த கேரக்டரை பத்தி பேசுற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த அனிமேலே வந்து ரெண்டே கேரக்டர் தான் வந்திருக்கு. சரி ஓகே ப்ரோ, ரூக் வாய்ஸ் எங்கேயும் மாறலையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரூக் வாய்ஸ் மாறுது. சோ அந்த கிளிப் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்ப சரியான நேரம். நான் இப்போ கிளம்பியே ஆகணும். 5 நாள் ஆகுது. நான் உடனே கிளம்பணும். என்னோட டெத் நோட்டை நான் கீழே போட்டுட்டேன் மனித உலகத்துல. என்ன? சோ இத பாத்துறீங்களா? இத பாக்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்படியே இத கொஞ்சம் பாருங்க. உனக்கு இது பிடிச்சிருக்கு போல. எதுக்காக நீ அதிர்ச்சி ஆகுற? அடடே பரவாயில்லையே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வாய்ஸ் பார்த்து தெரியுமா? ஸோ அந்த வாய்ஸ் தான் இதுவான்னு சுத்தமாக தெரியல. ஸோ திங் வந்து போக போக வந்து இந்த ரீக் வாய்ஸ் ஓரளவுக்கு ஓகே பண்ணி வச்சிட்டானுங்கப்பா. அதாவது வாய்ஸ் ஆக்டரே ஸோ முதல்ல ஸ்கிரிப்ட் தானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண பண்ணிருப்பார் போல. அதுக்கப்புறம் ரீக் எல்லாம் திங்க் ஜாப்பனீஸை பார்த்து முடிச்சுட்டு ஓ பேய் கேரக்டரா கோஸ்ட் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கோஸ்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சார் போல. அப்படி பண்ணாங்களா இல்லை வந்து ஸ்கிரிப்டில் பட்டுன்னு வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்க 2 சீன் பண்ணாதனால வந்து ஐயோ மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் எடிட் பண்ணுறவரே பண்ணிட்டாரா அப்படின்னு சுத்தமாக தெரியல. எனிவே ரீக்கோட வாய்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டதை விட இப்போ எவ்வளோ மேல். போய் வேலையை பாரு, எனக்கு விருப்பம் இல்ல. போய் வேலையா பாரு, எனக்கு விருப்பம் இல்ல. அடச்சே, என்ன ஆளுங்கடா நீங்க? அடச்சே, என்ன ஆளுங்கடா நீங்க? ஸோ எனிவே இந்த அனிமேல வந்து நம்ம அஃபிஷியல் டப் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதுனா சரி அப்படிலாம் கிடையாது. ஓரளவு ஃபேன் டப் பிரச்சனை இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அனிமே டைம்ஸ் கிட்ட அது இப்போ இல்லை, அட்டாக் அட்டேட்னு ஆரம்பத்தில் இருந்தே அப்படி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ முன்னேறாங்க சொல்லணும் அனிமே டைம்ஸை பொறுத்த வரையுமே. ஸோ உண்மையாக சொல்ல போனால் இந்த எபிசோட் ஒன்றும் அவ்வளோ பேர் பிரச்சனை இல்லை. ரீக் வாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுமோ அப்படி மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து போக போக அந்த கிராவோ நம்ம ரீக்கு ஒன்றா சந்திப்பாங்களா. ஸோ அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரீக்கோட வாய்ஸ் சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற எபிசோட் 1 வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்ட்டா தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பட் வந்து அங்க கொஞ்சம் ஃபேன் டப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தோணுச்சு அப்படின்னு சுத்தமா தெரியல. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் எல் வாய்ஸை பத்தி பேசி ஆகணும். சோ எல் வாய்ஸை பொறுத்தவரையுமே வந்து ஓகே நம்ம மாதிரி தான் இருந்துச்சு. திருப்பி இவனு வந்து தூக்கி கொண்டாடுற மாதிரி எதுவும் இல்லப்பா. மேபி இப்போ 10th எபிசோடு பார்த்துருக்கேன். ஸோ ஸ்டில் அது வரையும் எப்படி இருக்கு அப்படின்னா சரி நல்லா தான் இருக்கு. ஸோ வந்து ஐ திங்க் எல்லாமே கூட நல்லா கூலாக தான் இருப்பான். பட் இன்னுமே நல்லா கூலாக இருக்கிற மாதிரி, அதாவது வந்து ஏற்கனவே கூலான கேரக்டர். பட் அந்த கூலான கேரக்டர் நான் கூலாக கொடுக்கணுன்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஸ்டில் ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் எல்லாத்தையும் நொட்டை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ நொட்டை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால நான் ஸ்டில் ஓகே நல்லா தான் இருக்கு. ஸோ எல் கேரக்டர்ன்றது நல்லா தான் இருக்கு. பட் ஸ்டில் நான் இன்னும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்லுவேன். பெம்பர் இருக்கிற ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு காட்டுங்க. அவர் நடந்து போன இடம், அப்புறம் டிக்கெட் வாங்கினேன். இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல.
ஸோ இப்படி எல்லாம் பார்க்கும்போது திங் வந்து இன்னும் ஆக ஆகுன்ற மாதிரி இல்லைனாலுமே அந்த எல் கேரக்டர் நம்ம வலிச்சுன்னு போறானுங்க அப்படின்னு கேட்டா எஸ் வலிச்சுன்னு போறானுங்க. அந்த கேரக்டர் நம்ம ஒத்து வைக்கிறானுங்க இவன் தான் எல் அப்படின்னு. ஸோ இதைத்தான் வந்து நீங்களுமே சொல்லி வச்சிருந்தீங்க. திங் வந்து நல்லா தான் ப்ரோ இருக்கு, எபிசோட் போக போக சூப்பரா இருக்கு ப்ரோ அப்படி சொல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது ப்ரோ சொல்லி வச்சிருந்தீங்க. ஸ்டில் ஓகே, அது வரையும் பார்க்கும்போது வந்து நான் பார்க்கும்போது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அப்படின்னு நானுமே நம்புறேன். ஸோ மேபி பார்ட் 2 எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் ஓகேவா. ஸோ இன்னும் நம்ம கீரா எல்லு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா சொல்லிட்டு எல்லா கேரக்டர் ஒத்துக்கினாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலுமே என் மண்டையில் இருக்கிற ஒரே கேரக்டர் ருயிக்கு தான். எதுக்கு இப்படி அட்வான்ஸா எழுதிக்கிட்டு இருக்க லைட்டு? மூலக்காரம்பா நீ. ஸோ டெத் நோட்ல வர ருவிக்கு மாதிரி பேசணும்னா வடசென்னை கணேஷ் மாதிரி பேசுது இந்த ருவிக்கு. ஸோ அதனால இன்னொன்று பார்த்து வந்து எனக்கு திங்க் வந்து 10 எபிசோட் தாண்டியும் போயிட்டேன். பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து ருவிக் வாய்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு இன்ன வரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். கிரா வாய்ஸ்ன்றது பக்கவா இருந்துச்சு, சைடு கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு, எல் கேரக்டர் கொஞ்சமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ருவிக்கு நான் ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 எபிசோட் மேல பார்த்துட்டேன். பட் இருந்தாலுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டுது. பட் இது ஏன் தப்பா மேபி ஏன் டேஸ்ட் அது ஒத்துக்கலையா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். பிகாஸ் வந்து சில பேருக்கு நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பொறுத்தவரையும் அப்படியே அமைதியா இருக்குதான் நான் சொல்லுவேன். ஸோ ருவிக்கு வாய்ஸை பத்தி வந்து நான் சொல்லணும் அப்படின்னா டெத் நோட்லேயே ஒரு வாய்ஸ் செட் ஆகலை அப்படின்னா ருவிக்கோட கேரக்டராக மட்டும் தான் இருக்கு ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து டெத் நோட்ல ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு அப்படின்னா அது ருவிக் வாய்ஸாக மட்டும் தான் இருக்கு ஓகேவா. ஸோ மேபி ருவிக் வாய்ஸ் எமோஷன் சீன்ஸ் தான் வரும்போது ஏதாச்சும் மாறுது அப்படின்னா நான் வந்து பேசி பார்க்குறேன். பட் ஸ்டில் 10th எபிசோட் வந்துமே இன்னும் ருவிக் வாய்ஸ் மட்டும் மாறாம அப்படியே தான் இருக்கு அப்படின்றத நிகழ்ச்சிதனமான உண்மை கைஸ் ஓகேவா. ஸோ எனிவே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ டெத் நோட் பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மேபி உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தது அப்படின்னா யூடியூப் கமெண்ட்ஸை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம்ல சொல்லுங்க. ஸோ அங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச இடமோ இல்ல வந்து உங்களுக்கு பிடிக்காத இடமோ சொன்னீங்க அப்படின்னா மேபி அடுத்த ரிவ்யூல வந்து போறதுக்கு எனக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு நானுமே நம்புவேன். ஸோ 2-3 பாயிண்ட் மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லலாம் ஓகேவா. ஸோ எனிவே இதுக்கப்புறம் கீரோட லாஃபிங்னா இருக்கு. ஸோ அந்த லாஃப் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து எதிர்பார்த்து தான் இருக்கேன். ஸோ எனிவே கைஸ் அடுத்த நாள் சந்திக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலுமே நாளைக்கு வந்து சாட்டர்டே வீக்கெண்ட்ஸ் இருக்கு. ஸோ சாட்டர்டே அப்படின்னாலுமே வீக்லி அப்டேட் நம்ம போட்டுருவோம். ஸோ நாளைக்கு வீக்லி அப்டேட்ல புருட்டெல்லாம் வரப்போகுது. ஜேஜேகே வருது. பட் ஜேஜேகே ஆல்ரெடி சொல்லிட்டோம். பட் இருந்தாலுமே கை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஊருக்கு மாதிரி விட்டுப்போம். ஸோ எனிவே நாளைக்கு 5:05 வந்து எல்லாரும் ஆஜராயிருங்க ஓகேவா. ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் உலக கடையை சத்தலாமா?